சென்னை அண்ணா சாலையில் பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானதில் 8 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். விவரங்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், இந்த விபத்து எப்போது எப்படி நடந்தது? சென்னை அண்ணா சாலையில் பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானதில் 8 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை அண்ணா சாலையில் ஸ்பென்சர் அருகே சற்று நேரத்திற்கு முன்பாக மாநகர பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதாவது வெஸ்ட் சைதாப்பேட்டையிலிருந்து சென்ட்ரல் நோக்கி செல்லக்கூடிய இந்த மாநகர பேருந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. ஸ்பென்சர் அருகே இருசக்கர வாகனம், அதாவது மாநகர பேருந்தை முந்தி செல்ல முயன்ற இருசக்கர வாகனத்தை மோதாமல் இருப்பதற்காக ஓட்டுநர் ஓரமாக பேருந்தை இயக்கியிருக்கிறார். அப்பொழுது ஸ்பென்சர் அருகே இருக்கக்கூடிய பெயர் பலகை, மாநகராட்சி சார்பில் வைக்கப்பட்டிருக்கூடிய பெயர் பலகை மீது மோதிதான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்து ஏற்பட்ட காரணமாக பேருந்தில் பயணம் செய்த 8 பயணிகளுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. அவர்களை உடனடியாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு காவல்துறையினர் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதே போன்று பேருந்தை இயக்கிய ஓட்டுநருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. அவரை அருகில் இருக்கக்கூடிய ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்கிறார்கள். தற்பொழுது விபத்து ஏற்பட்டிருக்கூடிய இந்த மாநகர பேருந்தை மீட்பதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டிருக்கிறார்கள். போக்குவரத்துறை காவல்துறை அதிகாரிகளும் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். முக்கியமான சாலை அண்ணா சாலை இந்த விபத்து ஏற்பட்டிருக்கூடிய காரணத்தால் 20 நிமிடத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் காரணமாக அண்ணா சாலையை கடந்து செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தற்போது சென்று கொண்டிருக்கிறது. இந்த விபத்து ஏற்பட்டவுடன் இன்னொரு ஆட்டோ, லோடு ஆட்டோவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த மாநகர பேருந்தை மீட்பதற்கான நடவடிக்கைகளை காவல்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வராங்க. ராஜ்குமார், சென்னையோட மிக முக்கியமான நேரத்தில் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. காவல்துறையினர் போக்குவரத்தை சரி செய்யறாங்க. அந்த காட்சிகளை பார்க்கிறோம். 8 பயணிகள் காயமடைந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா குறிப்பிட்டீங்க. அந்த 8 பயணிகளுக்குமே லேசான காயம் தானா? யாருக்கும் ஏதாவது படுகாயம் ஏற்பட்டிருக்கான வாய்ப்பு இருக்கா? காவல்துறை தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது? காவல்துறை பொறுத்தவரை இந்த விபத்து ஏற்பட்ட உடனேயே இங்கே அருகிலேயே அண்ணா சாலை காவல் நிலையம் அமைந்திருக்கிறது. பேருந்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பயணிகள் அனைவரையும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உடனடியான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஓட்டுநருக்கும் கடுமையான காயம் ஏற்பட்டிருக்கிறது. ஏனால் விபத்து நடந்திருக்கக்கூடிய இடம் ஓட்டுநர் அமர்ந்து செல்லக்கூடிய இடத்தில் அருகேயே பேருந்தினுடைய இடதுபுறத்தில் தான் இந்த விபத்து அதிக அளவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஓட்டுநருக்கு கடுமையான காயம் ஏற்பட்டிருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இந்த விபத்து நடந்தவுடனே போக்குவரத்து நெரிசல் இந்த பகுதியில் அண்ணா சாலையில் கடுமையாக ஏற்பட்டிருக்கிறது. 20 நிமிடத்திற்கு மேலாக இந்த பேருந்தை மீட்பதற்கான நடவடிக்கைகளை காவல்துறை அதிகாரிகள் எடுத்திருக்கிறார்கள். அண்ணா சாலையின் மிக முக்கியமான இடம். இந்த இடத்தில் இந்த விபத்து ஏற்பட்ட உடனே போக்குவரத்து நெரிசல் கடுமையாக ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தற்பொழுதுதான் அந்த பேருந்தை காவல்துறை அதிகாரிகள் மீட்டிருக்கிறார்கள். உடனடியாக பேருந்தை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கையை எடுத்து வருகிறார்கள். எனினும் அண்ணா சாலை காவல்துறையினர் விபத்து குறித்து விசாரணைக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். விபத்துக்கான காரணம் என்ன, எப்படி விபத்து ஏற்பட்டது, அல்லது கவனக்குறைவால் விபத்து ஏற்பட்டதா என்பத நடவடிக்கைகளை காவல்துறை அதிகாரிகள் எடுத்திருக்கிறார்கள். அதே போன்று மாநகர போக்குவரத்து கழக அதிகாரிகளும் இதற்கான நடவடிக்கையை தீவிரப்படுத்தியிருக்கார்கள். தமிழரசு. ராஜ்குமார், விபத்துக்குள்ளான பேருந்தை தற்போது போக்குவரத்து காவலர்கள் எடுத்துச் செல்லும் காட்சிகளை நம்ம நேரலையில பார்த்துட்டு இருக்கோம். இந்த பேருந்து அப்புறப்படுத்தப்பட்ட பிறகு முழுமையாக அந்த பகுதியில போக்குவரத்து சீராக எவ்வளவு நேரமாகும்? இது தொடர்பாக காவல்துறையினர் என்ன சொல்றாங்க?
இந்த இடத்தை பொறுத்தவரை விபத்து ஏற்பட்ட உடனே பேருந்தை அகற்றுவதற்கான நடவடிக்கையை தான் காவல்துறையினர் எடுத்து வந்தார்கள். சற்று நேரத்திற்கு முன்பாக தான் இந்த பேருந்தை விபத்து ஏற்பட்ட இடத்திலிருந்து மீட்டிருக்கிறார்கள். வழக்கமாக ஏற்படக்கூடிய விபத்து போன்று இல்லாமல் இந்த விபத்து என்பது ஏற்கனவே மாநகராட்சி சார்பில் வைக்கப்பட்டிருக்கூடிய பெயர் பலகைகள், அதாவது அந்தந்த இடங்களில் குறிப்பிட்ட இடத்திற்கு போகக்கூடிய வழிகாட்டு மையமாக இருக்கக்கூடிய பெயர் பலகையை வைத்திருக்கிறார்கள். அந்த பெயர் பலகையில் மோதிதான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது மாநகர பேருந்தை மட்டுமே இந்த இடத்திலிருந்து காவல்துறையினர் அகற்றிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் போக்குவரத்து நெரிசல் இந்த இடத்தில் குறைய வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று அண்ணா சாலையை பொறுத்தவரை இரு வழிகளாக போக்குவரத்து இருந்து வருகிறது, வாகனங்கள் செல்வதற்கான வழிகள் இருந்து வருகிறது. ஆனால் தற்பொழுது இந்த பெரிய பெயர் பலகை மோதி விபத்து ஏற்பட்டதால் அந்த பெயர் பலகையை அகற்றுவதற்கான காலம் ஆகும். எனவே இன்னும் சற்று நேரத்தில் இன்னும் 1 மணி நேரம் இந்த இடத்தில் அந்த பெரிய பெயர் பலகையை அகற்றுவதற்கான வேலையை காவல்துறை அதிகாரிகள் எடுக்க வேண்டும். இன்னும் சற்று நேரத்தில் இந்த இடத்தில் போக்குவரத்து நெரிசல் அதை சீர்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.